இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிவிடெண்ட் இன்வெஸ்டிங்னா பட் கரெக்டாக என்னென்னா, இப்போ ஒருத்தருங்க கரெக்டாக நினைப்பாங்க நம்மளுக்கு வந்து ஸ்டெடியாக இன்கம் வரணும், ஒரு தொடர்ந்து ஒரு மாதமோ இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்மளுக்கு வந்து ஸ்டெடியாக இன்கம் வந்து நம்மளுக்கு வந்து வந்துட்டே இருக்கணும். அந்தமாரி தாட்டில் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் டிவிடெண்ட் இன்வெஸ்டிங்னு அவங்க வந்து கரெக்டாக டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போ டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் ஒருத்தர் வந்து கரெக்டாக அவங்க வந்து கரெக்டாக டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து மோஸ்ட்லி என்னென்ன பார்ப்பாங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து போன வருஷம், அதாவது அதுதான் போன வருஷம் அவங்க வந்து என்ன டிவிடெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க அதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வருஷம் அவங்க வந்து எவ்வளோ வந்து வருஷம் அவங்க வந்து எவ்வளோ வந்து தொடர்ந்து கண்டினியூவாக கொடுத்துருக்குறாங்க அதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனியோட இப்போ இருக்கிற கரெக்டாக என்ன, அதுக்கப்புறம் கம்பெனி வந்து இப்போ வந்து என்ன நிலைமையில இருக்குது அதை பார்ப்பாங்க. அவங்க உதாரணத்துக்கு என்ன பார்ப்பாங்கன்னா, அவங்க ஸ்டாக் ப்ரைஸ் வந்து தொடர்ந்து வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா அதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனியோட வேல்யூ எப்படி இருக்கு அதை பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மோஸ்ட்லி டிவிடெண்ட்காக மட்டுமே கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் இந்த டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் வந்து அவங்க வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. இப்போ வந்து டிவிடெண்ட் இன்வெஸ்டிங்ட்டு ஒரு ஃபேவரட் ஸ்டாக் எல்லாம் இருக்கு. அதுல நான் 1-2 சொல்றேன். உதாரணத்துக்கு வந்து வேதாந்தான்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ வந்து நம்ம செர்லைட்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? செர்லைட் கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி தான் வேதாந்தா சொல்லுவாங்க. அவங்க வந்து டிவிடெண்ட் வந்து அதிகமா கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பவர் கேட் கார்பரேஷன், அந்த கம்பெனியும் டிவிடெண்ட் வந்து அதிகமாக அவங்க வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐடி கம்பெனியில் வந்து இன்ஃபோசிஸ், அந்த கம்பெனியும் தொடர்ந்து அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நான் இந்த ஸ்டாக்கெல்லாம் உங்களை வந்து வாங்கணுன்ட்டு நான் சொல்லலை, இதெல்லாம் எக்ஸாம்பிளாக நான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக சொல்கிறேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கணுன்னா நீங்கள் நெட்டில் தேடி அதுக்குன்ட்டு ஸ்க்ரீனர்னு ஒரு ஆப் இருக்குது, நீங்கள் அதில் தேடி கூட கண்டுபிடிச்சி வாங்கலாம். ஆனால் நீங்கள் எந்த விதமான ஸ்டாக் வாங்கினாலும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண மாதிரி இருந்தால் உங்களோட டீப் ரிசர்ச் தொடர்ந்து அதை பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு டீப் ரிசர்ச் பண்ணிட்டு மட்டுமே நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நீங்கள் யாரும் சொன்னாங்கன்ட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இப்போ இல்லை நான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற மாரி நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா ETF இருக்கு. அந்த ETFல பெஸ்ட் டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை ஒரு ETF-ஆ மேக் பண்ணி இருக்கு. அந்த ETFல நீங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்பவுமே 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து TW சம்திங் சொல்லுவாங்க, அது வந்து டிவிடெண்ட் ஆப்ஷன். அது அது எப்படின்னா, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல கரெக்டா முதலீடு பண்ண அதுல வர்ற டிவிடெண்ட் ஒரு கம்பெனி 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல மோஸ்ட்லி கம்பெனி வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ அவங்க வந்து டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க. அப்ப அவங்க என்னென்ன டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்களோ அந்த அந்த டிவிடெண்ட உங்களோட வேல்யூ என்ன இருக்கோ, நேவ்னு சொல்லுவாங்க, NAV, அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுதான் டிவிடெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுவாங்க. இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, growth ஆப்ஷன் இருக்கு. growth ஆப்ஷன்னா என்னன்னா, உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த டிவிடெண்டை வந்து கரெக்டா மறுபடியும் அவங்க திருப்பி அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லயே போட்டு கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு டிவிடெண்ட் வேணும்னா நீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணும்போது டிவிடெண்ட் ஆப்ஷன் இருக்கும், நீங்க அதை வச்சு கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம்.
பட் இதுதான் டிவிடெண்ட் இன்வெஸ்டிங்கோட பேசிக் இன்ஃபர்மேஷன். அதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.